Hi students, welcome to our channel. தமிழுக்கு பப்ளிக் எக்ஸாம் 2025க்கான முக்கியமான கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டடி பிளானர் போட்டிருக்கோம் தமிழுக்கு, 12th தமிழுக்கு லாஸ்ட் 3 daysல எப்படி வந்து இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்டடி பிளானர் வீடியோவை நம்ம என்னென்ன டைமில் என்னென்ன படிக்க சொல்லியிருக்கோமோ அதுபடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த 3 daysல உங்களால் வந்து என்டையர் போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணி உங்களால் கண்டிப்பாக தமிழ் எக்ஸாமுக்கு ரெடி ஆக முடியும். ஸோ தயவு செஞ்சு அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா போய் பாருங்கள், அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து நம்ம தமிழில் இருக்கக்கூடிய புக் பேக்கில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினால இதெல்லாம் முக்கியமானது. இது போக இன்டீரியர் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கொஸ்டின் கேட்குறாங்க. குருவினாவிலையும் கேட்குறாங்க, சிறுவினாவிலையும் கேட்குறாங்க. இன்டீரியர் கொஸ்டின் கண்டிப்பாக வருது. அப்படின்றப்ப இன்டீரியர் கொஸ்டினும் நம்ம கொஞ்சம் படித்தாதான் நீங்கள் 90 எய்ம் பண்ணக்கூடிய 90 out of 90 எய்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் இன்டீரியர் கொஸ்டின்ஸும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்ன கொஸ்டின்லாம் நீங்கள் இன்டீரியரில் படிக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த புக் பேக் கொஸ்டினையும் படிச்சிருங்க, இன்டீரியர் கொஸ்டினையும் படிச்சிருங்க. கண்டிப்பாக அவுட் ஆஃப் 90க்கு நீங்கள் 85 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ணலாம். +1 மார்க்கு மற்ற கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா. சரியா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம புக் பேக் கொஸ்டினில் எதெல்லாம் முக்கியமானது அப்படின்றது சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம இன்டீரியர் சொல்லலாம். சரியா? ஃபர்ஸ்ட் இயல் 1ல் இது நான் கொஸ்டின் நம்பர் சொல்கிறேன். 2024 எடிஷன். சரியா? புக்கு வந்து 2024 எடிஷன் புக்கு. So 2024 எடிஷன் புக்கை வச்சு நான் உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் சொல்கிறேன். கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேங்க. இயல் 1ல் குருவினாவில் கொஸ்டின் நம்பர் 1, 2, 3. சிறுவினாவில் கொஸ்டின் நம்பர் 1, 2, 3. நெடுவினாவில் கொஸ்டின் நம்பர் 1, 2, 3. சரியா? இது இயல் 1ல். இயல் 2ல் குருவினாவில் கொஸ்டின் நம்பர் 1, 4. சிறுவினாவில் கொஸ்டின் நம்பர் 2, 3, 4. நெடுவினாவில் கொஸ்டின் நம்பர் 1, 2, 3. அடுத்து இயல் 3ல் வந்து நமக்கு திருக்குறளும் இருக்குது இல்லையா? சரி, ஃபர்ஸ்ட் நான் வந்து இயல் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் திருக்குறள் சொல்கிறேன். குருவினாவில் 1, 2, 3. சிறுவினாவில் கொஸ்டின் நம்பர் 1, 2, 5. நெடுவினாவில் கொஸ்டின் நம்பர் 2, 3. அதே இயல் 3 திருக்குறளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவினாவில் எல்லாமே முக்கியமானது, எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. சிறுவினாவில் கொஸ்டின் நம்பர் 2, 3, 4. நெடுவினாவில் ரெண்டுமே முக்கியமானதான். நெடுவினாவில் இந்த வருஷம் இந்த 2ல் ஏதாவது ஒன்று கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இதுக்கு முந்தின 2023, 24 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தோம்னா இயல் 6 திருக்குறள்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. அப்படின்றப்ப இந்த வருஷம் உங்களுக்கு இயல் 3 திருக்குறள்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் 99% இருக்குது. இயல் 4ல் குருவினாவில் கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4. சிறுவினாவில் கொஸ்டின் நம்பர் 1, 4. நெடுவினாவில் கொஸ்டின் நம்பர் 2, 3. சரியா? அடுத்து இயல் 5ல் குருவினாவில் கொஸ்டின் நம்பர் 1, 2, 3. சிறுவினாவில் கொஸ்டின் நம்பர் 1, 2, 3. நெடுவினாவில் கொஸ்டின் நம்பர் 2, 3. அடுத்து 6வது இயல்லையும் திருக்குறள் இருக்குது. முதல்ல இயல்ல குருவினாவில் கொஸ்டின் நம்பர் 1, 2, 3. சிறுவினாவில் கொஸ்டின் நம்பர் 1, 3. நெடுவினாவில் கொஸ்டின் நம்பர் 1, 2. அதே திருக்குறள் இயல் 6 திருக்குறள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவினாவில் கொஸ்டின் நம்பர் 1, 3, 4, 5, 6, 7, 8, 12, 13. சிறுவினாவில் கொஸ்டின் நம்பர் 1, 2,
3 4 6. நெடுவினாவில் ரெண்டுமே முக்கியம். இந்த 2 நெடுவினாவுமே இது வரைக்கும் கேட்டுட்டாங்க 2 பப்ளிக்ல. ஸோ அதனால இந்த வருஷம் சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். 7வது இயல்ல குறுவினாவில் கொஸ்டின் நம்பர் 1 3 4. சிறுவினாவில் கொஸ்டின் நம்பர் 1 4. நெடுவினாவில் கொஸ்டின் நம்பர் 2 3. 8வது இயல்ல குறுவினாவில் கொஸ்டின் நம்பர் 1 2 3 4. சிறுவினாவில் 1 2. நெடுவினாவில் 2 3. சரியா? ஸோ இது வந்து உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ இன்டீரியர் கொஸ்டின் ஜஸ்ட் நான் ரீட் அவுட் பண்ணுறேன், அதை நோட் பண்ணிக்கிறங்க. 2 மார்க் கொஸ்டினில் முதல்ல பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கொஸ்டின்ஸில் அகநானூற்றில் உள்ள பிரிவுகள் எத்தனை, அவை யாவை, முறை வைப்பு விளக்குக, உப்பளம் என்றால் என்ன, சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள் யாவை, இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுபவை எவை, விலங்குகளும் பறவைகளும் எவ்வாறு நடுங்கியதாக நக்கீரர் கூறுகிறார், வயலுக்குள் யானை தனித்து புகுந்தால் ஏற்படும் விளைவு யாது, பசுமை குடில் வாயுக்கள் யாவை, தொன்மம் விளக்கம் தருக, குலசோ விளைவு என்றால் என்ன, எழுத்தாணியின் வகைகள் யாவை, குடும்பம் என்னும் அமைப்பு ஏற்படுவதற்கு அடிப்படையாக இருப்பது எது, கவிஞர் சுரதாவின் படைப்புகள் யாவை, ஊவேசா அவர்கள் பெற்ற பட்டங்கள் யாவை, மணந்தகம் என்றால் என்ன, அகநானூற்றின் 3 பிரிவுகள் யாவை, மையாடல் விழா குறிப்பு வரைக, நெடுநல் வாடை குறிப்பு வரைக, கலைப்படங்கள் விளக்கம் தருக, சென்னையை அலங்கரித்த ஆறுகள் யாவை, திரைப்படத்தை முப்பரிமாண கலை என வகைப்படுத்த காரணம் என்ன, ஓலையில் எழுதுவதற்குரிய எழுத்தாணியின் வகைகளை கூறுக, நடையியல் விளக்கம் தருக, படத்தொகுப்பு என்றால் என்ன, தண்டி அலங்காரம் குறிப்பு வரைக. இதெல்லாமே வந்து உள்வினாக்கள். சரியா? முக்கியமான கேட்கக்கூடிய உள்வினாக்கள். 4 மதிப்பெண் வினாக்கள் வந்து கேட்கறது ரேர் தான், எப்பயாவது தான் கேட்பாங்க. அப்படி கேட்டால் முக்கியமானது என்னென்ன கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். பாண்டியரின் சங்கத்தில் கொலுவிருந்தா என்று சிற்பி கூறுவதன் பொருள் யாது, தாய்வழி குடும்பம் பற்றி பக்தவச்சல பாரதி கூறும் கருத்துக்கள் யாவை, தலைக்கோள் குறிப்பு வரைக, சென்னை நகரின் சிறப்புகளை பாடப்பகுதி கொண்டு கூறுக, மயிலை சீனி வேங்கடசாமியின் தொடக்க கால ஆய்வுகள் குறித்து எழுதுக, தன்னேரில்லாத தமிழின் சிறப்புகள் யாவை, கதை பாடல்கள் பட்டியலிடும் மாணவர்களுக்கு கற்பித்த நூல்களை எழுதுக, உளவு தொழில் மேலாண்மை குறித்து நீவிர் அறிந்தவற்றை எழுதுக, கலை முழுமை என்றால் என்ன விளக்குக, அதிசய மலரின் பூச்செடி எவ்வாறு மலர்ந்ததாக தமிழ்நதி கூறுகிறார், படத்தின் வெற்றியில் திரைக்கதையின் பங்கினை விவரி, பயிர் தொழில் பழகுதலை மேலாண்மையோடு விளக்குக, திருக்குறள் நூற்குறிப்பு எழுதுக, நேர மேலாண்மை குறித்து எழுதுக, ஓதர் பிரிவு குறிப்பு வரைக. சரியா? இன்டீரியர் கொஸ்டின் கேட்டா இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா 2 மார்க்ல இன்டீரியர் கொஸ்டின் இருக்கும். குறைஞ்சபட்சம் 2 கொஸ்டினாவது இன்டீரியர் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? லாஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால நீங்க சென்டம் ஸ்கோர் பண்ணக்கூடிய நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க இன்டீரியர் கொஸ்டின்ஸும் படிச்சு தான் ஆகணும். சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எதையும் ஒமிட் பண்ணிடாத. கண்டிப்பா நீ வந்து எல்லா கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணலாம். நம்பிக்கையோடு படிங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். வேற என்ன வீடியோஸ் வேணுன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.